ஹை கேட்ஸ், இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதனால ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 14th டிராயிங் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், கிட்ஸ் கிளாஸ். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னென்ன நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நார்மலான பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் நீங்கள் டிராயிங் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பென்சிலில் லைட்டாக வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து சிடி மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எவ்வளோ பொறுமையாக வரையணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே ட்ராயிங் பண்ண முடியும். வரிசையாக நான் வந்து ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாய் வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். தலை ஃபஸ்ட்டு நான் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வரிசையாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் நான் வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராயிங் பண்ணுறேன். இப்போது லைட்டாக கோடு போட்டு இந்த சைடு நான் வந்து முடிக்கிறேன். அப்புறம் நடுவில் அந்த பாக்ஸ் வச்சு அதில் வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு நான் வந்து ட்ராயிங் பண்ண போகிறேன். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நான் கோடு போட்டேன். அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பாய்க்குள்ளே ஹேண்டு நான் வரைகிறேன். ஹேண்டு எப்படி வரைகிறதுன்றதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரைஞ்சி இது பண்ணுறேன். இப்போ வந்து உடம்ப நான் வந்து இது பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி கோடு போடுறேன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக கார்ட்டூன் மாதிரி வரைய முடியும். ஃபஸ்ட்டு லைனாக பென்சிலில் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனா அதை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு வந்து அந்த பொண்ணுக்குள்ளே இது ட்ராயிங் பண்ணுறேன். ஒவ்வொருத்தும் நான் எப்படி வரைகிறேன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ட்ராயிங் பண்ணி போடுறேன். இப்போ வந்து முடிக்கிட்ட நான் வந்து ட்ராயிங் பண்ணி மேலே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வரைகிறேன். எப்படி நான் பண்ணுறேன்றதை அப்படியே வரிசையாக பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட வரையலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு இடமே எப்படி வந்து வரைகிறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கே வந்து எப்படி வளைக்கிறேன்றதை. இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து கால் வரையும் நான் வந்து இப்போ ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பொண்ணுக்கு கீழே வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே கை வந்து இப்போ ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி ஃபிங்கர்ஸும் அதே மாதிரி கேர்ள் ஃபிங்கரும் அதே மாதிரி நான் வந்து போட்டு முடிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ட்ராயிங்கு. இப்போ வந்து பாயும் ஒரு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கலரிங் பண்ண போகிறேன். கலரிங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு பிடிச்ச கலர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சட்டைக்கு. நீங்கள் வந்து ரெட் கலர், எந்த கலர் வேணாலும் மேட்ச் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரு. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றனால நான் வந்து இந்த ட்ராயிங் வந்து இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் பண்ணுறேன். எப்படி வந்து கலர் அடிக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் கலர் அடிக்கும் போது வெளியே வந்து அந்த இது போயிடக்கூடாது, அப்போ தான் ட்ராயிங் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வெளியே போகிற மாதிரி ட்ராயிங் பண்ணிங்கன்னா. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஆரஞ்சு கலர் நான் பேண்ட்டு கலர் அடிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அடுத்ததுக்கு மேலே வந்து ஸ்கின் டோனுக்கு லைட்டாக கலர் அடிக்கிறேன், லைட் எல்லோ. உங்களுக்கு வந்து ஸ்கின் டோனே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஸ்கின் டோன் அந்தளவுக்கு இல்லை, அதனால் வந்து நான் எல்லோ கலர் லைட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கார்ட்டூன்றனால. மேலே இப்போ ப்ரௌன் கலர் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கேர்ளுக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து ஒரே ஈவனான கலர் அடிக்கிறேன். அதே வந்து எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலர் வச்சுருந்தீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கலர் அடிக்கிறேன். மேக்ஸிமம் கேர்ள்ஸுக்கு வந்து பிங்க் வந்து பிடிக்குன்றனால பிங்க் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கதோ அடிச்சிக்கலாம். நீங்கள் ரெட் கலர் இல்லை 2 பேருக்கு யூனிஃபார்மாக ஒரே கலர் அடிக்கணுனால நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து நான் பேண்ட்டுக்கு க்ரீன் கலர்லேயே நல்லா டார்க்கான ஒரு க்ரீன் அடிக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சிக்கலாம். இப்போ பொண்ணோட ஃபேஸ் வந்து நான் ட்ராயிங் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாய்க்கு முடித்த மாதிரியே நான் இப்போ கேர்ளுக்கும் நான் வந்து கலர் பண்ணுறேன். இப்போ வந்து வாய் அந்த உள்ளதுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு நடுவில் எழுதிக்கிறேன். நீங்கள் அதை கேலிகிராஃபி டைப்பில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே நான் எழுதுகிறேன். கேமரா லைட்டாக சரியில்லாமல் போச்சு. இப்போ வந்து நான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணி ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்ம கம்ப்ளீட் ட்ராயிங். எனக்கு இன்னைக்கு இந்த ட்ராயிங்கை பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு இந்த ட்ராயிங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுனா நீங்கள் ட்ராயிங் பண்ணி நீங்களே வந்து ட்ராயிங் பண்ணி இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே நீங்கள் சொல்லி கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங்கை உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் காட்டலாம். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உங்களை மாதிரி ட்ராயிங் பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.